ஏன் கண்ணு, இந்த ரூபாவதி மேடம் எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன். ஆனா அவங்கள பாத்தியா? அவங்க பையனுக்கு 18 நாள்ல கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும்னு ஜோஷியர் சொன்னதும் ஒரு அம்மாவா அவங்க எப்படி துடியா துடிச்சு இத்தனை ஜோஷியர்களையும் இத்தனை மேட்ரிமோனி ஆளுங்களையும் வர வச்சு வரன் தேடிட்டு இருக்காங்களே. இதுதான் ஒரு அம்மாவோட மனசுங்கிறது. அதுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. என்ன கண்ணு சொல்ற? ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. என்ன கண்ணு, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன கூட யாரையும் கூட்டி வர மாட்டாங்களா? எழுந்தங்கம்மா. நில்ல, என்ன ஆச்சு? மாத்திரை கையில வச்சிருக்காங்களா? என்ன ஆச்சுன்னு தெரியல. தண்ணி யாரா வச்சு கொடுங்க. அத்தை, அத்தை. யாருமா அது? யாரு கண்ணு? அத்தை, யாரு கண்ணு? சின்ன மாமியாரு. அத்தை, 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 இங்க பாருங்க அத்தை, என்ன பாருங்க அத்தை, என்ன பாருங்க அத்தை. அத்தை, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? அக்கா, கார்ல வரப்ப ரூபாவதி மேடத்தை பத்தி அவங்க காட்டுற அம்மா மனச பத்தி சொன்னீங்கல்ல. என் அத்தை இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அதே அம்மா மனசுதான். பிரிஞ்ச 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அத்தை விரதம் இருந்து மடிப்பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம விரதம் இருந்து நடந்து நடந்து அலைஞ்சு களைச்சு போய் மயக்கம் போட்டிருக்காங்க. ஐயோ ஐயோ அத்தை, மா, அத்தை, அங்க அத்தை, பாருங்க. என்னங்க அத்தை? கண்ணு, கண்ணு, கார்ல தண்ணி இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவங்க வீடு விட மடிப்பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கம்மா. அப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க தான் கூட்டிட்டு வந்து உட்கார ஐயோ வச்சோம். அத்தை, அத்தை எந்திரிங்க அத்தை. நாங்களும் எழுப்பி பார்த்தா எழுந்துக்கலமா. ஐயோ அத்தை, வாமா சீக்கிரம் வா. நகருங்க. இந்த கண்ணுக்கா தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடு. அத்தை, அத்தை, அத்தை எந்திரிங்க அத்தை. அம்மா, அத்தை, கொஞ்சம் பாருங்கம்மா, அத்தை, கண்ணு என்ன முடிச்சு பாருங்க. பாருங்கம்மா. அத்தை, ஷூ. அத்தை, இந்தாங்க தண்ணி குடிங்க. இல்ல இல்ல அதிர வேணாம். அம்மா, என்னம்மா நீங்க பச்சை தண்ணிய கூட குடிக்காம விரதம் இருந்து மடிப்பிச்சை எடுத்திருக்கீங்க? ஆமா. அத்தை, என்ன அத்தை இது? உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்க வேணாமா? என்ன பண்றது அதிர? என் அக்கா கனவுல வந்து எனக்கு உத்தரவு போட்டுட்டு போயிட்டாலே. அவளோட கனவு நான் நிறைவேற்றி வைக்க வேணாமா? பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்க வேணாமா? கடுமையான விரதம் இருந்து மடிப்பிச்சை ஏந்தி என் அக்கா சொன்னதை நிறைவேத்தினாதான் அந்த தெய்வம் மனசு இறங்கி நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும் ஆதிர. அது சரிதான் அத்தை, அதுக்காக நீங்க உங்களை இப்படி வருத்திக்கணுமா? தெய்வத்தோட வரம் கிடைக்கணும்னா என்னன்னா இப்படி வருத்திக்கிட்டு தான் ஆகணும். வெயில்ல நடந்து வந்ததுனால லேசா தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பரவாயில்ல. ஐயோ அத்தை, அத்தை என்ன அத்தை, உங்களால எந்திரிக்கவே முடியல, அப்புறம் எப்படி அத்தை நீங்க நடப்பீங்க? நான் நடந்துதான் ஆகணும் ஆதிர. மடிப்பிச்சை ஏந்தி என் வேண்டுதலை நடத்தி அம்மன் கோவில் உண்டியல்ல அத நான் காணிக்கையா செலுத்தணும். உங்களுக்காக உங்க சார்பா நான் மடிப்பிச்சை ஏந்தி இந்த காணிக்கைய செலுத்துற அத்தை. இல்ல ஆதிர, இல்ல. நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த வேண்டுதலை நான் தான் முடிக்கணும். அத்தை, இந்த வேண்டுதல் நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதனால இதுல நானும் பங்கெடுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க ஆரம்பிச்சு வச்சத நான் முடிச்சு வச்சிடுறேன் அத்தை. இல்ல வேணாம் அதிர, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. நீங்க உங்க முந்தானையில இருக்கிற காணிக்கையை என் மடியில கொட்டுங்க. என்னத்த பாக்குறீங்க? கொட்டுங்க. அம்மா, யோசிக்காதீங்கம்மா, போடுங்க. அக்கா, அத்தையை உங்க கார்ல கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. சரி கண்ணு, நீ போ. அம்மா, மடிப்பிச்சம்மா.